எச்சரிப்பின் செய்தி. அதாவது அசம்பிளி ஆஃப் காட் உலகளாவில் ஒரு பெரிய திருச்சபை, பெந்தேகாஸ்தே திருச்சபைகளில் ஒரு பெரிய திருச்சபை தான் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபை. இந்த திருச்சபை கயவர்கள் கையில், அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் கயவர்கள் கையில் அது சிக்கிக்கொண்டது. ஆகவே இன்றைக்கு அது தன்னுடைய மாண்பை இழந்து தவிக்கிறது. சொல்லுவாங்க, நீங்க ஆவிக்குரிய சபைக்கு போங்க என்று ஏஜியை பார்த்து சொல்லுவாங்க. இன்றைக்கு அது ஆவிக்குரிய சபை என்பதை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இதை ஒரு பாஸ்டர் பார்த்து அவர் ஒரு வீடியோ விட்டிருக்கிறார். இது சாத்தானுக்கு சென்று விட்டது, இது பேய் சபை, இது பேய் ஆராதனை என்று அவர் சொல்வதை நீங்கள், நான் சொல்லவில்லை. ஆக பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பாருங்க, இன்றைக்கு இந்த பால் தங்கையா கிரிமினல் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தன்னுடைய பண ராஜ்யத்தை பெருக்கிக் கொண்டு தனக்குத்தானே வாழ்ந்து அவர் டோப்பா வைத்துக் கொண்டு வாலிப பிள்ளைகளோடு முதல் டான்ஸ் ஆடின பாவியே இவர் தான். இப்படிலாம் செய்து அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிந்து அவர்களுடைய செல்ல வைக்க எவ்வளவு தாறுமாறான வாழ்க்கை. இன்றைக்கு சாமி தங்கைன்னு சொல்லி அவருடைய மகனையும் உருவாக்கி அந்த மகனை இந்த ஜான் ஜபராஜை கெடுத்ததற்கு, ஜான் ஜபராஜ் அழிவுக்கு நேரே செல்வதற்கு முதல் காரணி யார் என்றால் இந்த பால் தங்கையாவும் சாமி தங்கையோட மகனும் தான். அந்த படங்களெல்லாம் நான் உங்களுக்கு சைடில் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறேன். இவர் தான் அவரை உபயோகப்படுத்தி தவறான பாதையில் கொண்டு சென்று சிறைக்கு தள்ள வைத்து அந்த சிறையிலையும் இருந்து ஜாமீன் போட்டு வெளியே கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழித்திருக்கிறார். அதாவது தான் ஆடுறாருங்கிறதுக்காக அடுத்தவங்களை ஆடுறவங்களையும் என்கரேஜ் பண்ணி ஒரு மூத்த ஊழியர்களை தாறுமாற பேசுறதெல்லாம் தட்டி கேட்காமல் ஒன்று கொடுக்காமல் இன்றைக்கு அழிவுக்கு நேர கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் பார்த்தால் இவருடைய வண்டவளம் தண்டவளத்தில் வர்றதுக்கு பெரிய பிரச்சனை. இவங்க ஏதோ ஊழியக்காரங்க மீட்டிங் நடத்துறாங்க, அங்கே ஒரே கலவரம். அவ்வளோ ஏஜி பாஸ்டர்ஸ் பார்த்தீங்களா, ஒரு லெவலுக்கு மேலே எழும்ப முடியாது. கர்த்தர் இருக்காருங்க. நீங்க செய்யறது ஏதோ ஒரு கம்பெனி மார்க்கெட்டிங் டீம் அல்ல, இது ஊழியம். நீங்க இயேசு பெயரை சொல்லி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தாங்களே பெரிய மாளிகைகளை கட்டி கோடியாய் புரட்டி கொண்டிருக்கிறீர்கள். வெளிநாட்டில் அவர் அந்த ஒரு பாஸ்டர் சொல்றாரு பாருங்க, வெளிநாட்டிலிருந்து ஒருத்தரை கூட்டிக் கொண்டு வந்து மணி பேசுக்குள்ள இவ்வளவு ரூபாய் இருக்கு பாரு, உன் அக்கௌண்ட்ல பாரு 7 லட்சம் வந்துட்டு பாரு, தண்ணீரை வச்சுக்கிட்டு திராட்சரசம் மாறிட்டு பாரு, டிராமா ஆடினார்கள். அப்போ எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு குணமுள்ளவர்கள். இவர் இந்தியாவிற்கே அசம்பிளி ஆஃப் காட் தலைவர் ஆனார். திரும்பவும் இந்த மறு தேர்தலில் தன்னை தலைவராக்க உலக தலைவரிடம் வந்து நின்றார். ஆனால் அது கிடைக்கவில்லை. பாருங்க, மொத்தத்தில் அசம்பிளி ஆஃப் காடை ஓச்சி தள்ளிட்டாங்க. அசம்பிளி ஆஃப் காடுங்கிற ஒரு உலகளாவிய ஒரு பெரிய திருச்சபையை கம்ப்ளீட்டாக ஒன்றுமில்லாமல் கட்டமனாக்கி இன்றைக்கு அவர்கள் பெந்தேகோஸ்தே பாஸ்டரே சொல்கிறார், இது பேய் சபை, சாத்தான் சபை ஆகிவிட்டது, இவர்கள் ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு என்று தெரியவில்லை என்று அவர் சொல்லுவதை கேளுங்கள். நான் சொல்லவில்லை, நான் கிரிட்டிசிசம் பண்ணவில்லை.